போதுமே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. மறுபடியும் வாசிங்க பிரதர். யாத்திராகமம் 25வது அதிகாரம், புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 25 verse 8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. 22வது வசனத்தை வாசிக்கலாமா? அங்கே நான் உன்னை சந்திப்பேன். போதும். தேவனுடைய பெரிதான நோக்கத்தை நீங்களும் நானும் இந்த தேவாலயத்தின் 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிற வேளையிலே புரிந்து கொண்டோம் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும். முழு வேதாகமத்தையும் கொஞ்சம் முறைப்படி உங்களுக்கு முன்னதாக இந்த 2 நாட்களில், இன்றைக்கும் நாளை மறுநாளும் நான் பேசும்படியாக உந்தப்படுகிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருடைய ஒரு பெரிய நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு என்ன நினைக்கிறார், எப்படி செயல்படுகிறார், எப்படி செயல்பட்டார், இனி வரும் நாட்களில் எப்படி செயல்பட போகிறார் என்பதனை குறித்த தீர்க்கமான காரியம் ஒவ்வொரு கிறிஸ்தவை அறிந்த மனிதனுக்கும் மனுஷிக்கும் வேண்டும் என்று தீர்க்கமாக நம்புகிறவன் நான். ஆண்டவர் அதனால் தான் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனையும் தேவனை குறித்த அறிவையும் புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் திறந்த புஸ்தகமாக உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுத்திருக்கிற அந்த பகுதியிலிருந்து எல்லாவற்றையும் நான் காண்பித்துக் கொடுக்கிறதற்கு கூடாது என்றாலும், இன்றைக்கும் நாளை மறுநாளும் நான் பேச போகிற செய்தியினுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், தேவன் இந்த பூமியில் ஆகட்டும், இந்த பூமியை கடந்தாகட்டும் என்ன செய்ய விரும்புகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். தேவனுடைய பெரிதான விருப்பம் என்ன என்பதை நீங்கள் வேதத்திலே பார்த்தால், இத்தனை அண்ட சராசரங்களை உருவாக்கின ஆண்டவர், கோடி கோடி தூதர்கள் அவரை தொழுது ஆராதிப்பதற்காக உண்டாக்கப்பட்டு அந்த துதிகளின் மத்தியில் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டிருந்த போதிலும் கூட அதிலே அவர் திருப்தி அடையவில்லை என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக சபைகளிலே 48 மணி நேரம் துதி ஆராதனை, 72 மணி நேரம் துதி ஆராதனை என்றெல்லாம் ஆரம்பித்திருக்கிறார்கள். நாமும் அந்த மோகத்திலே இழுக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஏதோ இந்த ஜனத்தை ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்கிற ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தின் அடிப்படையிலே துதி ஒன்றுதான் நமக்கு இங்கே வேலை என்பது போல ஒரு பிரமையை உண்டாக்கிவிட்டு ஜனங்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் தைரியமாக சொல்கிறேன். Worship plays a big role. தேவ ஆராதனை, தேவனை ஆராதிப்பது ஆராதனையின் ஒரு பகுதி என்பதிலே ஒரு சந்தேகமில்லை. நான் ஒரு ஆராதனைக்காரனே, நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறவன், ஆராதனையிலே பிரியப்படுகிறவன். ஆனால் அதற்காக மாத்திரம் தேவன் என்னையும் உங்களையும் இங்கே தெரிந்து கொள்ளவில்லை. அதுதான் நோக்கம் என்றால், தேவன் அந்த தூதர்களுடைய ஆராதனையிலே விருப்பமுற்று, தூதர்களுடைய ஆராதனையிலே மயக்கமுற்று அப்படியே இருந்திருக்கலாம். That was not God's purpose at all. வேதத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு நன்றாக தெரியும். தேவன் எப்பொழுதுமே மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறவர் என்பதை வேதம் அழகாக தெளிவாக ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். ஜீவ விருட்சம் என்று சொல்லப்படுகிற அந்த பொருள் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொல்லுகிற வேத பண்டிதர்கள் உண்டு. அன்றைக்கு அந்த ஜீவ விருட்சம் ஏதேன் தோட்டத்தில் மத்தியில் இருந்ததாகத்தான் நமக்கு வேதம் காண்பிக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் மத்தியில் காணப்படுகிறது. ஏனென்று நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில வசனங்களை மறுபடியும் பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம், அங்கே ஒரு ஜீவ விருட்சத்தை காரியத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். 3வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு
ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்ப இதே வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும்படியான இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இதை குறித்து நான் விளக்கப் போவதில்லை. ஆனாலும் ஒரு வார்த்தையை நான் கொஞ்சம் கவனமாக பார்க்க விரும்புகிறேன். மத்தியில், பரதேசின் மத்தியில் இருக்கிற பாரடைஸ். மில்டன் என்று ஒரு பெரிய தேவனுடைய மனிதனும் பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு பாடகரும் இப்படி எழுதியிருந்தார். The paradise lost, the paradise gain. விடப்பட்ட பிரதேசு, இழக்கப்பட்ட பிரதேசு, திரும்ப பெறப்பட்ட பிரதேசு என்கிற புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அங்கே ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதன் விரட்டி அடிக்கப்பட்டதை தான் அவர் பாரடைஸ் லாஸ்ட் என்று எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட பாரடைஸின் மத்தியிலே இருக்கிற ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கலாம். வேத பண்டிதர்கள் அறிக்கையிடுவார்கள். ஆண்டவர் மனிதர்களை மத்தியிலே உலாவி வருகிறதையே அவர் விரும்புகிறார் என்பதை நீங்கள் ஆதியிலே தேவன் தம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய அதிகாரத்தை உடையவனாக மனிதனையும் மனுஷையும் உண்டாக்கின போது அவர் மத்தியிலே உலாவுவதை விரும்பினார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். வேதம் கற்றவர்களோடு கூட பேசுகிறபடினால கொஞ்சம் வேகமாக பேச விரும்புகிறேன். இந்த காரியத்தை நீங்கள் திரும்ப 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 வேதத்திலே நீங்கள் காண முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவருடைய மத்தியிலே வாழ முடியாது. சிறைப்பட்டவர்கள், அடிக்கப்பட்டவர்கள், பாவத்தின் காரியத்திலே மாட்டப்பட்டிருக்கிறவர்கள், அடிமைத்தனத்திலே உலாவியவர்கள் மத்தியிலே வாசம் செய்ய முடியாது. ஒருவேளை நடந்து வரலாம், கடந்து போகலாம். ஆனால் வாசம் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் உணர்த்தி வைப்பதற்காகத்தான் அதனை கொஞ்சம் விளக்கும்படியாக சரித்திரவாதிகளாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த தேவன் மனிதர்களுக்குள்ளே சஞ்சரிக்க முடியாதபடி அவருடைய பாவம் பெருகின போது, அவருடைய பாவமும் கீழ்ப்படியாமையும் பெருகின போது ஆண்டவர்களோடு கூட சஞ்சரிக்க கூடாதவதாய் மாறிவிட்டது. இதை நீங்கள் ஆதியாமத்தின் முதல் பக்கங்களை நீங்கள் வாசிக்கலாம். மீண்டும் மீண்டும் தேவனுடைய இதயத்தின் நோக்கம், ஏக்கமெல்லாம் மனிதர்கள் மத்தியிலே உலாவி வர வேண்டும், குடும்பங்களின் மத்தியிலே உலாவி வர வேண்டும். தமக்கென்று ஒரு ஜனக்கூட்டம் இருக்க வேண்டும், தனக்கென்று ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், அவர்கள் மத்தியிலே நான் உலாவி வர வேண்டும் என்பதை, தேவனுடைய ஏக்கத்தை, தேட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். நன்றாய் கவனியுங்கள். இங்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகையினால் தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். இந்த இழந்து போன காரியத்தை திரும்ப தருவதற்கு தன்னுடைய சொந்த குமாரனையை அனுப்பி தந்தார் என்கிற உண்மையை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அவைகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் சொல்ல வந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகையினால் ஆண்டவர் மனிதர்களுடைய பாவம் அதிகமான போது அவர்களை அழித்து நோவாவையும் அவருடைய குடும்பத்தை மாத்திரம் ரட்சித்திருந்த போதிலும் அவர்களும் பின்னதாக அவருடைய சந்ததியாரும் தேவனை விட்டு தூரம் போய்விட்ட ஒரு பெல்லாத காட்சியை வேதம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரை காண்பிக்கிறது. தேவ பிரசன்னத்தை மனிதன் முதலாவது அதிகமாக சம்பூர்ணமாக இழக்க நேரிட்டது மாத்திரமல்ல, தேவன் மனிதனோடு கூட போரிடுவதற்கு தயாராக இருந்ததை வேதம் நமக்கு 11வது அதிகாரத்திலே அடையாளம் கட்டி கொடுக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். அந்த 11வது அதிகாரத்திலே நடந்தது என்ன என்பதை நீங்கள் புரிய வேண்டும். மனிதன் தனக்கென்று ஒரு கோபுரத்தை உண்டாக்க விரும்பினான். பாபேல் என்கிற கோபுரத்தை உண்டாக்கினான். அவனுடைய நோக்கம் என்ன? இந்த கோபுரம் தேவனோடு கூட பேச வேண்டும், இந்த கோபுரம் தேவனோடு கூட பேச வேண்டும், வானங்களிலே அளாவள வேண்டும் என்று அவன் விரும்பின காரியத்திற்கு தேவன் எதிர்த்து வந்து சண்டையிடுவதற்கு, போரிடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறதையும் நீங்கள் ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு என்னோடு கூட கலந்து வரும்படியாய் கேட்கிறேன். ஆதியாகமம் 11வது அதிகாரத்திற்கு திருப்புங்கள். ஆதியாகமம் 11வது அதிகாரம். அவருடைய வாஞ்சையை மனிதன் புரிந்து கொள்ளாமல்
மாறாக ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கலாம். வாசிக்கலாம், 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கவனிங்கள். வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணவும் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். This was man's intention. God's intention was to live among and dwell among men. மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண ஆண்டவர் விரும்பினார். மனிதனோ தனக்கு பேருண்டாக வேண்டும் என்று பெரிய கோபுரத்தை எழுப்பி வானத்தோடு கூட வானளாவிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். துபாய் நகரத்திற்கு அல்லது தேசத்திற்கு போய் பார்த்தால் அங்கே தெரியும். ஒரு பெரிய 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட, அது 1 கிலோமீட்டர் கொஞ்சம் குறை மேல இருக்கிற டிவி டவரை சேர்த்தா 1 கிலோமீட்டர் என்று சொல்லுகிறார்கள். 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு அவன் பெரிய கோபுரம் கட்டியிருக்கான். அதை கட்டும் போது நானும் போய் பார்த்தேன். அங்க பார்க்கும்போது சொன்னாங்க, நான் கேட்டேன், இப்ப வேலை ஸ்லோ ஆயிட்டேன் என்ன பிரதர்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, மேல வேலை செய்யறவனுக்கு ஆக்சிஜன் கிடைக்க மாட்டேங்குது, அதனால கீழே இறங்கி வந்துடுறாங்க. அதனால இப்ப ஆக்சிஜன் கீழே இருந்து அடிக்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் இருக்கிற இடத்துல கொடுக்கிற ஆக்சிஜன் எனக்கு பத்தாது. இதை பிடிச்சுக்கிட்டு அவன் அங்க எங்கேயோ போய் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு மேல வீடு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து அபுதாபி 1.5 கிலோமீட்டருக்கு நாங்க கட்ட போறோம்னு ஆரம்பிச்சான். கல்ஃப் கண்ட்ரில இருக்கவங்களுக்கு தெரியும். இவன் 1 கிலோமீட்டர் கட்டினா நான் 1.5 கிலோமீட்டர் உயரத்துல நான் கட்ட போறேன்னுட்டு அதுக்குள்ள எக்கனாமிக்கல் மெல்ட் டவுன் வந்துச்சு. இப்ப காணும் என்னன்னு தெரியல, 1.5 கிலோமீட்டர் என்னாச்சுன்னு தெரியல. நம்ம ஆளுங்களுக்கு பூமியில இருந்து ஆண்டவர் திடீர்னு ஒரு ஓட்டை போட்டு விட்டாருன்னா வர்ற புகையை அடக்கிறதுக்கே சக்தி கிடையாது. 6 நாட்கள் 22,000 பிளேன் ஓட முடியல. இந்த ஆளுங்க ஆண்டவரோடு அலாவலார். அவர் இங்க இருக்கணும்னு சொல்றா, இவன் அங்க போகணும்னு சொல்றான். பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. அவர் இங்க இருக்கணும்னு சொல்றாரு, நீ அங்க போகணும்னு சொல்ற. ஓஹோ, அவர் உன் கூட இங்க இருக்கணும்னு சொல்றாரு, நீ அங்க போய் அலாவல அங்க போய். சிலர் இப்பதான் போயிட்டு வந்த மாதிரி கதை வேற அடிக்கிறான். ஹலோ, லிசன் லிசன் சார், லிசன். தேவ வார்த்தையை புரிந்து கொண்ட ஜனமாக வாழுங்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட போரிடுவதற்கு இறங்கின சம்பவத்தை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நோக்கமெல்லாம் குடும்பங்கள் மத்தியிலே, தேவ மக்கள் மத்தியிலே, தனக்கு பயப்படுகிற மக்கள் மத்தியிலே, தன்னை நேசிக்கிற மக்கள் மத்தியிலே, தனக்கு கீழ்ப்படுகிற மத்தியிலே உலாவி வர வேண்டும் என்பதை நம்புகிற மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் தான் சாலமோன் ஆலயம் கட்டின போது, சாலையோர் ஒரு பெரிய ஆலயத்தை என் ஆண்டவருக்கு உண்டாக்கிற பெரிய மாளிகை என்று சொன்ன அந்த மாளிகை தங்கத்தினால், வைடூரியத்தினால், கோமேத கற்களினால் அலங்கரித்து கட்டின போது அவன் சொன்ன ஜெபம், வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத அற்புதரே, உமக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுவதற்கு நான் எம்மாத்திரம், I cannot contain you here Lord, உம்மை நான் இங்கே அடக்கி வைக்க முடியாது என்று அறிக்கையிட்டதை நீங்கள் வேதத்திலே வாசித்திருக்க முடியும். இன்றைக்கு 100வது ஆண்டு விழாவை கொண்டாட வந்திருக்கிற நீங்களும் நானும் அறிய வேண்டியது, தேவன் எதில் பிரியப்படுகிறார் என்பது முக்கியம். நான் கோபுரத்தை குறை சொல்லவில்லை. நான் இந்த பகுதிகளுக்காக நெஞ்ச நிமித்தி வட இந்தியாவில் சொல்கிறேன். வந்து பார் என்னுடைய மாவட்டத்தை. அவர்களாகவே கட்டினது, ஊராரை சேர்ந்து கட்டின வானளாவிய கோபுரங்களை வந்து பார் என்று நான் சவால் விடுகிறவன். நான் குறை சொல்வதற்கு சொல்லவில்லை. பட் தி பிரைமரி பர்பஸ், ஆண்டவருடைய முக்கிய தெளிவான மூல நோக்கம் என்ன? ஜனங்கள் மத்தியிலே ஒரு வாசம் பண்ண வேண்டும், ஜனங்கள் மத்தியிலே உலாவி வர வேண்டும் என்கிறதை வாஞ்சிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். நல்ல கவனிங்க, நான் வேதத்தை காண்பிக்க
உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை, என் வீட்டிலே ஆண்டவர் உலாவ வேண்டுமே, என் ஆண்டவர் வீட்டிலே உலாவ வேண்டுமே என்கிற நினைவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் என்று நான் பூர்ணமாக விசுவாசிக்கிறேன். இந்த மக்களுடைய பாவம் இப்படி நிறைவான போது தேவன் அவர்களை சிதறடித்து போட்ட பின்னர் 12வது அதிகாரத்திலே தேவன் ஒரு மனிதனை பார்க்கிறார். அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். அவனுடைய பெயர் தான் ஆபிரகாம். லிசன், தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட வழி நடந்து அவனுடைய காரியங்களிலே ஈடுபாடு கொண்டு அவனோடு கூட இடைப்பட்டு அவனுக்கு ஒரு வாக்குத்தத்த பூமியை கொடுத்து அவனோடு கூட தங்க தாபரிப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினால் தான் இந்த கருத்தை நீங்கள் வேதம் முழுவதும் பார்க்கலாம். ஆபிரகாமில் ஆரம்பிக்கிற அந்த தேவன் வாசஸ்தலமாக தெரிந்து கொள்கிற ஒரு குடும்பத்தின் கதையை மாத்திரமல்ல, அது ஒரு ஜனக்கூட்டமான காரியத்தையும் அது ஒரு தேசமான காரியத்தையும் அவர்களும் அதை இழந்து பின்னதாக தேவன் தன்னுடைய முறையை மாற்றின காரியத்தை நான் உங்களுக்கு விளங்க சொல்ல போகிறேன். ஆனால் அதற்கு முடிவாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்பதற்கு திருப்புங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள். வாசிக்கலாம். 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தையும் கேட்டேன். அது நன்றாக கவனிங்கள். அந்த பெருஞ்சத்தத்தினுடைய பெரிய சத்தம் என்ன? அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய தேவனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய். That is the real purpose. அதுதான் ஆண்டவருடைய மூலதனமான நோக்கம். இப்பொழுது பரலோகத்திலிருந்து அந்த பரம எருசலேம் இறங்கி வருகிற காட்சியை நான் ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் விளக்கமாக பேசுகிறேன். ஆனால் அது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனமாட்டியாக புதிய எருசலேம் இறங்கி வருகிறது. ஹலோ, இன்னைக்கு இருக்கிற ஹோலி லேண்ட் டூரை நான் சொல்லல. ஹலோ, இன்னைக்கு இருக்கிற ஹோலி லேண்ட் டூர் இருக்குதே, ஹோலி லேண்ட் டூர். உங்களை யாரெல்லாமா கூட்டிட்டு கொண்டு போய் சுத்தி காட்டலாம். அங்க இயேசு கிறிஸ்து முழங்கால் போட்டார், இங்கேதான் படுத்து கிடந்தார், இங்கே அவரை வைத்தார்கள், இங்கே எடுத்தார்கள். 4 இடத்துல வச்சதையும் காட்டுவான், 4 இடத்துல எடுத்ததையும் காட்டுவான். அது யாரு யாருங்கலாம் உங்களுக்கு தெரியாது. அதை பற்றி நாளைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை பேசுறேன். வழங்க. ஆனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த பரிசுத்த எருசலேம், அது மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்ட எருசலேம் இறங்கி வரும்போது ஒரு சத்தம் கேட்கிறது. இதோ மனுஷர்களின் மத்தியில் தேவன் வாசம் செய்ய விரும்புகிறார். அதனால தான் நல்லா சந்தோஷம் பாடுறோம். எல்லாரும் ஆமோதிக்கிறவர்களோடு கூட சேர்ந்து பாடலாமா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் சலமே ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாவரிக்கும் சலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவனுடைய இந்த இதயத்தையும் தேவனுடைய இந்த இதய துடிப்பை நாம் பார்த்தா நிறைய கூட்டங்களை சொல்றாங்க. ஏன் அங்க போறாரு, இங்க போறாரு, அங்க தொடறாரு, இங்க தொடறாரு.
நம்பவே மாட்டேன். ஹலோ, நல்ல கவனிங்கய்யா. நான் ஒருத்தரை பார்த்து கேட்டேன், என்ன பிரதர் கூட்டத்துக்கு அவசரம் போறேன்? பிரதர், வீட்டுக்குள்ளதான் ஆண்டவர் வரமாட்டேங்காரு, மைதானத்துல அங்கேயாவது கொஞ்சம் தொட்டுக்கிடலாம் தான். அடே, வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்கு உனக்கு வழிகாட்ட மாட்டான். ஏன் கூட்டத்துக்கு அங்கதான் வராது, அதனால இங்க வந்து எல்லாம் செய்யணும் சொல்லி உனக்கு ஏமாத்துறான். என்ன மாதிரி ஊழியக்காரனையும் சேர்த்தே சொல்றேன். No! God wants to live among your family. God wants to live in your family. God wants to live in your church. நான் சொல்றேன், வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 1வது வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற 7 பொன் குத்து விளக்குகளை குறித்து மேலே சொல்லப்பட்டிருக்கிற 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 7 சபைகள் என்று. சபைகளின் மத்தியிலே உலாவி வர வேண்டும் விரும்புகிற நல்ல ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தலாமா? நம்ம மட்டும் கை தட்ட பண்ணா, எனக்கா நீ கை தட்டவே வேண்டாம். Hallelujah. This is the word of God. இது தேவ வார்த்தை. நம்பு. இன்றைக்கு தேவை, உன்னுடைய குடும்பத்தில் தேவன் அசைவாட வேண்டும், உன்னுடைய சபையில தேவன் அசைவாட வேண்டும், உலாவி வர வேண்டும். அது தேவனுடைய பெரிதான விருப்பம். அதற்குத்தான் ஆண்டவர் அங்கே ஆபிரகாமையும் அவனுடைய குடும்பத்தையும் தெரிந்து கொள்கிறார். அவர்களுக்குள்ளே சஞ்சரிக்க வேண்டும், அவர்களுக்குள்ளே உலா வேண்டும், அவர்கள் தேவனுடைய ஜனம் என்று ஊரறிய வேண்டும், அவர்களுக்கு நான் தேவன் என்று அறிய வேண்டும். நல்ல கவனிங்க, வேதம் அதனால் தான் சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நாம் கடந்து போகலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். ஜஸ்ட் a minute. 16வது வசனம். அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன், நல்ல கவனிங்க, ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. நல்ல கவனிங்க, ஆண்டவர் தன்னை ஆபிரகாமின் தேவன் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது ஆயிப்போச்சு. நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், நான் யாக்கோபின் தேவனும். நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்றது எளிது. ஏன்னா அண்ட சராசரங்களையும் படித்த அந்த பெரிய ஆண்டவருக்கு நான் ஊழியக்காரன் சொன்னா எனக்கு மதிப்பு. அவர் என்னை அழைத்தாருன்னு சொன்னா மதிப்பு, அவர் என்னை கூப்பிட்டாருன்னு சொன்னா மதிப்பு, அவர் என்னை ஆண்டவருடைய வேலையத்துக்கு அழைத்தாருன்னு சொன்னா எனக்கு மதிப்பு. ஏன்னா வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களையும் நட்சத்திரங்களையும் பேரிட்டு அழைக்கிறவர், என்னை ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு சொன்னா எனக்கு மதிப்பு. ஆனா அவரு என்ன சொல்றாரா, நான் யாருக்கு ஆண்டவர்? நல்லா கவனிங்க, என் பெஞ்சாதிக்கு, அண்ணனுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, அவர் மாமனாருக்கு, அதுக்கு பிறகு அந்த மாமனாருக்கு பிறந்த யாரோ மினிஸ்டருக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா என்ன சொல்றீமா, மினிஸ்டர் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இவ்வளவு சொந்தம் பாடுனாலும் மினிஸ்டர் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டங்க. ஆனா உன் சொந்த அண்ணன் முனிசிபாலிட்டியில பெருக்கிற வேலை செய்துக்கிட்டு இருந்தானா, எங்க அண்ணன் முனிசிபாலிட்டியில பெருக்கிற வேலை செய்யற, அவருக்கு தம்பின்னு எங்கேயாவது போய் சொல்லுவீங்களா? சொல்லுங்கய்யா. என் பெஞ்சாதிக்கு, அண்ணனுக்கு, மாமனாருக்கு அங்க போனவர் எங்கேயோ சொந்தக்காரு, அந்த மினிஸ்டருக்கு நாங்க ரொம்ப வேண்டியக்கார். இவர் என்ன வேண்டியக்கார்? ஒண்ணும் கிடையாது. அதாவது மினிஸ்டரோட ரொம்ப தொடர்பு அப்படி காட்டணும், அப்படிதான் மனுஷனுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா சொந்த அண்ணன் முனிசிபாலிட்டியில துப்புரவு துறையில் ஆனினா, எங்க அண்ணன் நாங்க ஸ்வீப்பரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்க எங்கேயாவது போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணுமா? சொல்லவே மாட்டோம். இல்ல, நான் வாழ்ற பீகார்ல எங்க அடுத்த ஒரு லேண்ட்ல ஒரு டிபி சானிட்டோரியம் இருக்குது. அங்க ஒரு பிராமண மனுஷன் அதை உண்டாக்குனார், பாட்டக்னு சொல்லி. அந்த பாட்டக், அவங்க அப்பா ஒரு பிராமணர், இந்த புரோகிதர், வீடு வீடா போய் ஏதோ பூஜை பண்ணி தான் காட்டணும். இவர் எப்படியோ படிச்சு கிடிச்சு டாக்டரா வந்துட்டாரு. டாக்டரா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மகனை பாக்குறதுக்கு இவர் பூஜை பண்ண இடத்துல கொஞ்சம் பொறி கடலை அவெல்லாம் கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு மகனை பார்க்க போனாரு. மகனை பார்க்க போய் மெடிக்கல் காலேஜில் கதவை தட்டும் போது மகனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, யாரை பார்க்கணும்? அதான் பாட்டாக்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு போய்
அங்க போய் ஏய் பாட்டாக் யாரோ உன்னை பார்க்க வந்திருக்காங்கப்பா, அழுக்கு வேட்டி கட்டி இருக்கிறாரு, கையில பொரியெல்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அவனா எங்க வீட்டு வேலைக்காரனா இருப்பான். சொந்த அப்பனையே அப்படித்தான் உலகம் அடையாளம் கண்டுக்கணும். ஆமா ஆமா, சொந்த அப்பனையே அப்படித்தான். அந்த ஆள் அதை கேட்டே ஹார்ட் அட்டாக்ல செத்து போனாரு. என் மகன் என்னைய வேலைக்காரன், அவரு ஊரெல்லாம் பிச்சை எடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு, அவரையே மதிக்காத உலகத்துல. ஆனா தேவனை பாருங்க ஐயா, என்னுடைய ஆண்டவரை கொஞ்சம் பாருங்க ஐயா. என்னுடைய பலவீனத்தை பாராமல், என்னுடைய காரியங்களை பாராமல் இந்த மனிதன் தன்னை எனக்குரியவனாக இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறான். தன்னை தேவனுக்குரியவன் என்று வாழ்ந்து காண்பிக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று வாழ்ந்து காண்கிறதுனால அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர் தேவன், அவர்கள் தேவன் என்று சொல்லப்பட வெட்கப்படவில்லை. மறுபடியும் கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. I love my God for all this grace. என்னுடைய ஆண்டவரை இதற்காகவே நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு தேவையெல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிற, ஆண்டவருக்கு தேவையெல்லாம் அவருக்காக விட்டுக் கொடுக்கிற, ஆண்டவருக்கு தேவையெல்லாம் அவர் காண்பிக்கிற காரியத்திற்கு மாறுத்திரம் சொல்லாமல் புறப்பட்டு போகிறதற்கும் தன்னை விட்டுக் கொடுக்கிற, தியாகம் செய்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஒரு சின்ன குடும்பம், ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன கோத்திரம், அவர்களை பார்த்துதான் சொல்கிறார், திஸ் இஸ் மை பீப்பிள். இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என்னுடைய ஜனங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல ஊர்களில் இருந்து வந்திருந்தாலும் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் தேவனுடையவர்கள் என்பதை உலகத்துக்கு விளங்க பண்ணுவோம். ஜீவனுள்ள தேவன் என்பதை உலகத்துக்கு காண்பிப்பதற்கு நாங்கள் அவருடையவர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காண்பிப்போம். வரும்போதுதான் பிரதர் ஒருத்தர் சொல்லிட்டு வந்தாரு, இந்த ஊர்ல ஜப கூட்டத்துக்கு எல்லாம் போறான், அங்க போனா கூழ் காய்ச்சா அங்கேயும் முதல்ல போய் வாங்கி குடிச்சிடறான், ஏன்னா சரவண பவன் கூழ் போடுறான். ஹலோ, சரவண பவன் கூழ் டேஸ்டா இருக்கு, அங்க போட்டாலும் அதையும் வாங்கி குடிச்சிடறான். ஒன்ன பார்த்து எவனாவது தேவனோட சொல்லுவானா? பக்கத்துல சொல்லுங்க, உங்க கதையை சொல்லல, சொல்லுங்க பக்கத்துல கேட்டு, உங்க கதையை சொல்லல. முழிக்கிறத பார்த்தா முக்காவாசி அப்படித்தான் தெரியுது. நான் தேவனுடைய மகன் என்பதை எதுலையா விளங்குறேன்? ஏதாவது ஒரு கன்செஷன் கிடைக்குன்னா சாதியை மாத்தி மதத்தை மாத்துறதுக்கு நமக்கு ஒரு கை, அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்தா மாத்தி கொடுக்குறான், கொடுத்துட்டு போறான். பிள்ளை எப்படியாவது இடம் பிடிச்சு உள்ள போனா சரிதான், உள்ள போனா சரிதான், அங்க போக மாட்டேன், இங்க போயிருவேன், அங்க போகவே மாட்டேன், போயிருவேன், இங்க போயிடலாம், இங்க எதுலனாலும் போயிடலாம், மேலே போயிடலாம். எத்தனை ஹென்ரிக்கள் இளையராஜாக்களாக மாறினார்களோ எனக்கு தெரியாது, எத்தனை ராபர்ட்டுகள் இளையராஜாவாக மாறினார்களோ தெரியாது. God is looking for a bunch of people among whom he wants to dwell. ஒரு சின்ன கூட்டத்தை உலாவி வந்து அவர் மத்தியில நடமாடி உலாவுகிறவருக்கு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். அதைத்தான் பவுல் சொல்கிறார். வாசிக்கலாம், 2 கொரிந்தியர்கள் நமக்கு தெரிந்த வசனங்கள், ஆனாலும் கொஞ்சம் வாசிக்கலாமா? 6வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தியுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். 7வது வசனத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்
பாக்கியவான்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பண்டிகை கொண்டாட ஒப்பு கொடுத்திருக்கிற நீங்களும் நானும் முதலாவது என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசுத்தம். ஏனென்றால் தேவன் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார், உங்கள் மத்தியிலே உலாவ விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய பெரிதான நோக்கம். இதற்கு மாறான அநேக காரியங்களை வேதத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் தெளிவாக கேளுங்கள். ஆண்டவர் நமக்கு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம மத்தியில வராருனா அத போல பெரிய காரியம் உண்டோ? ஒரு ராஜா இருந்தான், கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவனுடைய உயிருக்கு பெரிய ஆபத்து வந்துச்சு. சில சத்ருக்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தத 3 ஏழை குடியானவர்கள் ராஜாவினுடைய சமூகத்துக்கு கொண்டு போனாங்க. ராஜா அது உண்மை என்று கண்டுபிடித்து தப்பித்துக் கொண்டான். தப்பித்துக் கொண்ட ராஜா இந்த 3 பேரையும் சன்மானம் கொடுக்க நினைத்தான். கூப்பிட்டு விட்டான், வாங்கப்பா அப்படின்ட்டு. முதல் ஆளா கூப்பிட்டான். எப்பா, என் உயிர் உனக்கு பெருசா தெரிஞ்சதுனால நான் உன்னை எப்படியாவது சன்மானம் கொடுக்க விரும்புறப்பா. உனக்கு என்ன வேணும் கேளு, என்ன கேட்டாலும் தர்றேன். உடனே அவன் சொன்னான், ஐயா நான் ரொம்ப ஏழை, உடல்லையும் பலன் இல்லை, 3 பொம்பளை பிள்ளைங்க வேற, அதனால பொம்பளை பிள்ளைங்களையும் வேலைக்கு அனுப்ப முடியாது, நான் தான் உழைக்கணும், அவங்களுக்கு வேற கல்யாணம் கட்டணும். அதனால ஒண்ணு செய்யுங்க, எனக்கு ஒரு 15 ஏக்கர் நிலம் கொடுத்துட்டீங்கன்னா 5 ஏக்கர் ஒருத்தி கொடுக்குறீங்கன்னா எவனாவது வந்து கட்டிட்டு போயிடுவான். என் பாடம் கொஞ்சம் தேர்ந்த மாதிரி இருக்கும், ஒரு 15 ஏக்கர் நிலமா கொடுங்க. அவன் சொன்னா ஓகே கேவிட். அவன் ரொம்ப சந்தோஷமா போயிட்டான். இன்னொருத்தவன் தான், அவன் சொன்னா ஐயா பொருள் இல்லாதவருக்கு உலகே இல்லை என்று சொல்லுறாங்க. ஐயா பொருள் இல்லாதவருக்கு உலகே கிடையாது, காசு இருந்தாதான் 4 பேர் மதிக்கிறான். ஒரு 5 கிலோ தங்கம் கொடுத்தீங்கன்னா போதும். என் மனைவி வேற ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கா, நகை போட்டியா நட்ட போட்டியான்னுட்டு. அதனாலயாவது அங்க எங்க மாட்டி விட்டுருவையா, ஒரு 5 கிலோ தங்கமா கொடுத்துருங்க போதும்யா அப்படின்னு. மகனுக்கு நட்டு மகளுக்கு நகை எதையாவது போட்டு விடுப்பா அப்படின்னு 5 கிலோ நகையும் கொடுத்தாச்சு. 3வது ஆள் வந்தான். எப்பா அவன் நகை கேட்டான், இவன் நிலம் கேட்டான். நீ என்னப்பா கேட்கிற? எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே, நீங்க வந்து 1 மாசம் எங்க வீட்டுல குடியிருந்தா போதும். அது தட்ஸ் ஆல். 1 மாசம் குடியிருக்கணுமா? 1 மாசமா? ஆமா ராஜா, நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே ராஜா சொன்னீங்க. நான் என்ன சொன்னாலும் நான் ஒன்னும் காசு கேட்கல, பணம் கேட்கல, நிலம் கேட்கல, நீங்க வந்து எங்க வீட்டுல 1 மாசம் குடியிருந்தா போதும். ராஜா பார்த்தார், சொன்ன வார்த்தையை மீற முடியாது, அவன் சரியாதான் கேட்டான்னு சொல்லி நான் 6 மாசத்துல வர்றப்பான்னு சொன்னார். 6 மாசத்துக்குள்ள மந்திரி தங்குறதுக்கு வீடு, சேனாதிபதி தம்புறதுக்கு வீடு, குதிரை கிட்டதுக்கு லாயம், ராஜாவுக்கு இருக்கிறதுக்கான வசதியான வீடுகள், ராஜா செக்ரட்டரி இவங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் அவங்க வீடையே டிரான்ஸ்பார்ம் பண்ணிட்டு அதுக்கு ராஜா உள்ள போகும்போது அந்த புத்தி கட்ட இதை இவனுக்கு தெரிஞ்சது. ஐயோ நிலம் கேட்டமே, ஐயோ பொண்ணை கேட்டமே, நகையும் நட்டையும் கேட்டமே. அவன் கேட்டான தேவ பிரசன்னம் தாரும், தேவ பிரசன்னம் தாரும் கேட்டமே. அதை நம்ம கேட்காம போயிட்டனே. 1 மாசம் ராஜாங்க குடியிருந்துட்டு இதெல்லாம் உனக்கு தான் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு ஊரையே உண்டாக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. பக்கத்துல கேளுங்க, உங்க கதை ஏது? பக்கத்துல இருக்க கேளுங்க, உங்க கதை ஏது? ஹல்லேலூயா. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. 120 பேர் நடுவே தேற்றரவாளனே வந்தீரே. 120 பேர் நடுவே தேற்றரவாளனே வந்தீரே. உன்னத ஆவியை
ஊற்றிடுமே மன்னவனே நேரமே உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே நேரமே தேவா பிரசன்னம் தாருமே தேடியும் பாதம் தொழுகிறோ. நல்ல கவனிங்க அருமையானவர்களே, இந்த ஆபிரகாமின் சந்ததி தான் எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது, அதுக்கு இடையில இருக்க காரியங்களை நான் ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் விளக்குகிறேன். வெளியே வந்தபோது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான ஜனமாய், பாவ பூமியாம் எகிப்தை விட்ட ஜனமாய் மனாந்தரத்தில் வாழும்போது ஆண்டவர் சொல்வார், நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. It is not God, it is you. அவர்கள் நடுவிலே வாசம் பண்றதுக்கு நான் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லவில்லை, உண்டாக்குவார்களாக. தேவன் உன்னையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு நல்லா குலுக்கிச்சுங்க. பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆமா, உண்டாக்குவானாக அல்ல, சிலர் உண்டாக்குகிறான், உண்டாக்குவார்களாக. தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல, விளங்க பண்ற பின்னால, தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல, ஒரு கூட்டத்திற்கு, ஒரு பிரிக்கப்பட்ட ஜனத்திற்கு தேவன் எங்கள் மத்தியிலே உலாவி வருகிறார் என்ற தைரியம் உள்ள ஒரு கூட்டத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய பணி. நான் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படி அவர்கள் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் பாருங்கள். அந்த அசுத்தமே பக்கத்துல கூட இருக்க கூடாதா, அதை காண்பிக்கிறேன், கொஞ்சம் காண்பிக்கிறேன். உபாகமம் 23வது அதிகாரம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வாசிக்கலாம். 23வது அதிகாரம், உபாகமம் 23வது அதிகாரம் 12, 13, 14வது வசனம். நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க, நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும், இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோட, உன் ஆயுதங்களோட ஒரு சிறு கோலும், ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவுது, உன்னிடத்தில் இருக்க கடவுது. நீ மலஜலாதிக்கு போகும்போது, மலஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி, அதனால் மண்ணை தோண்டி மலஜாதி இருந்து, மலஜலாதிக்கு இருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவா, மூடி போட கடவா. ஏன் இந்த சின்ன காரியத்தை கூட என்னால பொறுக்க முடியாத ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? வாசிக்கலாம். உன் தேவனாய கர்த்தர், உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும், உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார், உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அகசியான காரியத்தை கண்டு, அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. Come on, people of மூக்குப்பேரி, do it. அவர் உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. ஒரு அசுசியான காரியத்தை கண்டு உன் தேவனாய கர்த்தர் விலகி போகக்கூடாது. அவர் பாளையத்துக்குள்ள உலாவி உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை விடுதலையாக்குவதற்காக, உன் சத்துருக்களை நிர்மூலமாக்குவதற்காக உன் மத்தியில உலாவி வர விரும்புகிறார். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? ஒன்று அறியுங்கள், என் பாளையத்திற்குள்ளே அசுசி இல்லாதபடிக்கு நான் என்னால் முடிந்த அளவுக்கு நான் காரியங்களை செய்வேன் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் குழுவிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தெருவிலே தேவ பிரசன்னத்தை காண வாஞ்சிக்கிறீர்களா? முந்தா நாள் நான் இருக்கிற பீகாருக்கு எங்களுடைய கணக்குகளை பார்க்கிற ஒரு பிராமண ஆடிட்டர் வந்தார். எங்களுடைய கணக்குகளை 30 வருடமாக அவர் தான் பார்த்து வருகிறார். We kept a Brahmin just for that. அவர் ஒரு நல்ல பிராமின், நல்ல மனுஷன். ராஜசேகரன் அவருக்கு பேர். அவர் அங்க வந்தார். 30 வருடங்களா நான் அவரை கூட்டிக் கொண்டு வந்தேன். ஐயா, நீங்க வந்து பாருங்க நாங்க என்ன செஞ்சிருக்கோம். அவர் இங்க உங்க மேல நம்பிக்கை இருக்கு சார், உங்க கணக்கெல்லாம் நல்லா சுத்தமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். வலுக்கட்டாயமாக இந்த வருஷத்தை நான் அவரை கூப்பிட்டேன். அவர் வந்தார். நேற்று என்னோடு கூட இங்க பிரயாணப்பட்டு வந்தார். அவர் சொன்னார், ஐயா, நான் ஒரு காரியத்தை ஒப்புக்கொள்ளணும். ஐ எம் a Brahmin, I am a Hindu, but as I enter your campus I could see one thing, the presence of God.
தேவனுடைய பிரசன்னத்தை எங்கே உணர்கிறேன், என் ஆவியிலே உணர்கிறேன் என்று ஒரு பிராமணர் சொல்ல முடியும். எங்களுக்கு படிக்கிற பிள்ளைகள் அதைத்தான் சொல்கிறார்கள். அலிகல் யூனிவர்சிட்டியில ஒரு பையன் மெடிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் 6 வருஷமா ஒரு கேள்வி கேட்டிருக்கான். ஏதோ மிஸ் ஆகுது, இந்த யூனிவர்சிட்டியில எல்லாம் இருக்குது, நல்ல லைப்ரரி இருக்கு, நல்ல ஃபேக்கல்டி இருக்கு, எல்லாம் இருக்குது, ஏதோ மிஸ் ஆகுது. 6 வருடங்கள் கழித்து மறுபடியும் நாங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு வந்தபோது அவன் பிரின்சிபலை பார்த்து சொன்ன காரியம், ஐயா பிரின்சிபல் ஐயா, நான் ஒரு சொல்ல விரும்புகிறேன், அலிகடி யூனிவர்சிட்டிக்குள்ள இல்லாத ஒண்ணு நம்ம ஸ்கூல்ல இருக்குயா. அவர் இப்ப என்னன்னு கேட்டாரு, தேவ பிரசன்னம். இஸ் a Hindu, இஸ் a Hindu sir, come on, மூக்கு பேரி ஊரை கடந்து பஸ் போகும்போது சொல்லணும், இங்க தேவன் உலாவுகிறார். ஏனால் தேவன் மனிதர்கள் மத்தியில உலாவ விரும்புகிறவர், உன் குடும்பத்தில் உலாவ விரும்புகிறவர், உன் சபையில உலாவ விரும்புகிறவர். ஒரு அசுசியம் இருக்க கூடாது என்கிற ஒரு பெரிய தாக்கம், ஒரு பெரிய ஆதங்கம். ஆண்டவரே, ஆத்மாவிலும் மாம்சத்திலும் அசுசி நீங்க தேவ பயத்தோடு கூட உலகத்தில் வருகிறோம், அதற்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம் என்று சொல்லி பாருங்கள். தேவன் உலாவ ஆரம்பித்து விட்டால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். தேவன் உலாவ ஆரம்பித்து விட்டால் அங்கே இருக்கிற அசுத்தாவிகள் அலறிக்கொண்டு போய்த்தானாக வேண்டும். தேவன் உலாவ ஆரம்பித்து விட்டால், ஹல்லேலூயா, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தேவன் உலாவ ஆரம்பித்து விட்டால் அங்கே இருக்கிற சூம்பின முடத்துள்ள கரம் நீட்டப்பட்டுத்தானாக வேண்டும். அங்கே தேவன் உலாவ என்ற கூனியாய் உலகத்தையே பார்த்து கொண்டிருக்க நிமிர்ந்து தேவனை பார்த்து துதிக்க ஆரம்பித்து விடுவான். தேவன் உலாவ விரும்புகிறீர்களா? தேவ நோக்கத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வைத்திருக்கிறேன். பெரிய ஒரு பிக்சரை கொஞ்சமாக காண்பித்து கொடுத்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையில இந்த பரம எருசலேம் வரைக்கும் உங்களை கொண்டு சேர்க்க வேண்டும். தயவு செய்து என்னோடு கூட கலந்து கொள்வதற்கு நீங்கள் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை IPL ஃபைனல் மேட்ச். கொஞ்சம் பேர் காணாம போயிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஹலோ, ஏன்னா நாகர்கோவில் எல்லாம் சீரியல் இருந்தனா ஐயரை சொல்லிடுவாங்க, இன்னைக்கு சீரியல் இருக்குது ஐயரை 10 நிமிஷத்துல முடிச்சிடணும் தெரியுதா. ஐயருக்கும் சீரியலுக்கும் ரொம்ப கனெக்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. அத மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செய்தியின் உண்மையான அர்த்தத்தை, இந்த பரம எருசலேமின் ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அதற்காக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை 12 மணி வரைக்கும் இருக்கிறது பாருங்க. ஏன்னா நான் மண்டே கிளம்பணும், நான் பீகாருக்கு போயிடுற ஆளு, இங்க இருக்கிற ஆள் இல்ல. ஏன்னா தேடினாலும் கிடைக்க மாட்டீங்க. ஆனா ஒண்ணு, நல்லா சாப்பிட்டே வாங்க, நான் கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டு வாங்க. வேணா ஒரு பொட்டணத்தை எடுத்துட்டு வாங்க, போற வழியில சாப்பிட்டீங்க. நல்ல கவனிங்க. இன்றைக்கு ஐயா நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறது வந்திருக்கிற நாங்கள் மறுபடியும் எங்களை ஒப்புக் கொடுக்கும். எங்கள் குடும்பங்களிலே நீங்கள் உலாவி வர வேண்டும், சபையின் நடுவிலே உலாவி வர வேண்டும், எங்கள் கோத்திரத்திலே உலாவி வர வேண்டும், எங்கள் குலத்திலே உலாவி வர வேண்டும், எங்கள் ஊரிலே உலாவி வர வேண்டும். அதற்கு நாங்கள் தடையாயிருந்து விடக்கூடாது. ஒரு ஆகானாக நான் போய்விடக்கூடாது, ஒரு ஆகானாக நான் போய்விடக்கூடாது. ஒரு ஆகானின் நிமித்தம் இஸ்ரவேலின் மத்தியிலே உலாவக்கூடாமல் தேவனால் முடியுமானால் உன் குடும்பம் ஏன் அந்த சாபத்தை சுமக்க வேண்டும்? வேண்டாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஐயா பிரதர் எத்தனையோ பேரை கூட்டி ஜெபம் பண்ணிட்டேன், தீரல. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்லி பாருங்கள், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் செய்து கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கண்களை மூடலாமா? யாரும் எழுந்திருக்க கூடாது, எல்லாரும் கண்களை மூடலாம். இன்றைக்கு பரிசுத்தம் செய்து கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் மத்தியிலே தேவன் பலத்த கிரியைகளை செய்வதற்கு ஐயா எங்களுக்கு விளங்கி விட்டது. தேவ பெரிய நோக்கம் நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே. தேவ பெரிய நோக்கம் பரிசுத்தமுள்ள ஒரு ஸ்தலமாக நாங்கள் உமக்கு என்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதே. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும் ஐயா. தனி மனிதனால் முடியாதது, ஒரு தனி மனிதனால் செய்யக்கூடாததை நாங்கள் இணைந்து செய்வதற்கு எங்களுக்கு பயிற்சியும் காண்பியும் ஆண்டவரே. உங்களுக்காக ஜெபிக்க ஏற்படுகிறேன் ஐயா. எங்க குடும்பத்தில் தேவன் உலாவ முடியாதபடி தடைகள், என்னுடைய பிரச்சனையில தேவன் உலாவுடையாதபடி என்னுடைய சுயமாக எனக்கு தேவன் உலாவுகிற ஒரு அனுபவம் எங்கள் வீட்டிலே, எங்கள் தெருக்களிலே காணப்படுவதற்கு வாஞ்சிக்கிறேன் ஐயா. எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பித்தார். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா.
சொல்லுங்க சேர்ந்து. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் மாக்கும் இயேசு நாயகா. எல்லாரும் பாடலாமா? இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா,